மூன்றில் ஒன்றை தொடு உங்களின் குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மற்றும் தனித்துவம் போன்றவற்றை சுருக்கமாக சொல்கிறேன். மூன்றில் ஒன்றை தொடுங்கள் அல்லது நினையுங்கள். சிங்கம், புறா மற்றும் யானை ஆகியவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுப்பவர்களின் பற்றி சொல்ல போறேன். உங்களை பற்றி. சிங்கத்தை நீங்கள் தொட்டிருந்தால், சிங்கம் என்பது காட்டுக்கே ராஜாவாக இருப்பது சிங்கமாகும். இது தலைமை பண்பை குறிக்கும். சிங்கத்தை தொடுபவர்கள் இயல்பிலேயே ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்களின் குணம், வாழ்க்கை முறை மற்றும் தனித்துவத்தை பார்ப்போம். சிங்கத்தை தொட்டவர்கள் நினைத்தவர்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் போட அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள், ஆன்மீக ரகசியங்கள், ஏதாவது மந்திரங்கள் போன்றவற்றை, வழிபாடு முறைகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள விரும்பினால், மற்றும் எதிரிகள் தொல்லைகள் மற்றும் குலதெய்வ வழிபாடுகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள விரும்பினால் கொமெண்ட் மூலம் எழுதி கேட்கலாம். சரியா? லைக் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள், பகிருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைகளும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம், பாருங்கள். சிங்கத்தை தொட்டவர்கள் சிங்கம் தலைமை பண்பு உடையது. சிங்கத்தை தொடுபவர்கள் இயல்பிலேயே ஆளுமை திறன் கொண்டவர்கள். உங்களின் குணம் இவர்களுக்கு பயம் என்பதை மிக குறைவு. எதையும் நேரடியாக எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்டவர்கள். வாழ்க்கை முறை மற்றவர்கள் இவர்களை வழிநடத்துவதை விட இவர்கள் மற்றவர்களை வழிநடத்தி செல்வார்கள். லீடர்ஷிப் உடையவர்கள், வழிநடத்தவே விரும்புவார்கள். இவர்கள் எங்கிருந்தாலும் இவர்கள் தான் எல்லாவற்றையும் முன்னின்று செய்பவர்களும் எதுவும் தெரிந்தவர்கள் ஆக விளங்குவார்கள். என்றையும் செய்யக்கூடிய வல்லமையுடையவர்களாக இருப்பார்கள். இவர்களின் தனித்துவம் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இவர்களிடம் மேலோங்கி இருக்கும். தன்காலே தானே இருக்கணும். கடினமான சூழ்நிலையிலும் மன உறுதியை இழக்க மாட்டார்கள் இவர்கள். நீங்கள் இந்த சிங்கத்தை தொட்டவர்கள், சிங்கத்தை நினைத்தவர்கள், என்ன கடினமான பிரச்சனை வந்தாலும், தடைகள் வந்தாலும் அதை தாண்டி உங்களின் முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய நீங்கள். மன உறுதியை இழக்க மாட்டாதவர்கள் நீங்கள் சிங்கத்தை தொட்டிருந்தார். நீங்கள் ஒரு கம்பீரமான குணம் கொண்டவர்களாக, மற்றவங்களுக்காக காத்து நிற்காம உங்கள் பாதையை நீங்களே உருவாக்குற தைரியசாலியாக நீங்க இருப்பீர்கள். இரண்டாவது, புறாவை தொட்டவர்கள் புறா அமைதியை விரும்புபவர்களாக இருப்பீர்கள். தொட்டவர்கள் அல்ல நினைத்தவர்கள் அமைதியை விரும்புபவர்களாக இருப்பீர்கள். புறாவை தொடுபவர்கள் அன்பிற்கும் அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அன்பிற்கும் அமைதிக்கும். உங்களின் குணம், வாழ்க்கை முறை, தனித்துவத்தை பார்ப்போம். குணம் இவர்களிடம் சண்டை சச்சரவுகள் இருக்காது. மிகவும் மென்மையான சுபாவம் கொண்டவர்கள். சண்டைக்கு யாரும் வந்தார்களும் அவர்களை அமைதிப்படுத்துவார்கள். அவர்களை கொஞ்சம் அமைதியடை செய்து கதைத்து அமைதிப்படுத்தி விடுவீர்கள். சரியா? சண்டை சச்சரவுகள் இருக்காது. மிகவும் மென்மையான சுபாவம் கொண்டவர்கள் நீங்கள். வாழ்க்கை முறை தாங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். இந்த புறாவை தொட்டவர்கள் நினைத்தவர்களும் நீங்கள் மட்டுமில்லாமல் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவ்வாறு நடந்து கொள்வீர்கள். அன்பும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு வேண்டும். தனித்துவம், மற்றவர்களுக்கு உதவும் குணம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். ஒற்று ரகசியத்தை சொன்னால் அதை உயிர் போனாலும் காப்பாற்றுவார்கள். தங்களின் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னாலும் மற்றவர்கள் இவர்களுக்கு சொல்லும் ரகசியத்தை ஒரு நாளும் மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள். அதை உயிர் போனாலும் வெளியே சொல்ல மாட்டார்கள். காப்பாற்றக்கூடியவர்கள். நீங்கள் புறாவை தொட்டிருந்தா நீங்க ஒரு மென்மையான மனசு உள்ளவங்க. யாருக்கும் தீங்கு நினைக்காத, ஒரு எப்போதும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் உங்களுடையது ஆகும். மூன்றாவது, யானையை தொட்டவர்கள் நினைத்தவர்கள் பொறுமையான பலசாலி. யானையை தொடுபவர்கள் அதிக புத்திசாலித்தனம், பொறுமையும்
கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய குணம், வாழ்க்கை முறை, தனித்துவத்தை பார்ப்போம். யானையை தொட்டவர்கள், யானை என்பது அதாவது மரங்களையெல்லாம் உடைச்சு தூக்குமே, எவ்வளவு பாரத்தையும் தூக்கக்கூடியது யானை, பலசாலியானது யானை. என்ன, அந்த யானையை தொட்டவர்கள் நினைத்தவர்கள், யானை பொறுமையான பலசாலி. அதாவது உடைக்க முடியும் பொறுமையிலிருந்து விட்டுட்டு போவாது. என்ன, அப்ப பொறுமையான பலசாலி. இந்த யானையை நினைத்தவர்கள் அதே போல பொறுமையான பலசாலியாக இருப்பீர்கள். அதாவது யானை தொடுபவர்கள் அதிக புத்திசாலித்தனமும் பொறுமையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். குணம் இவர்கள் சட்டென்று கோபப்பட மாட்டார்கள். ஆனால் கோபம் வந்தால் யாராலும் தடுக்க முடியாது. யாரால் எவ்வளவு தீண்டினாலும் உடனே கோபப்பட மாட்டார்கள். ஆனால் இவர்கள் பொறுமையை இழந்தார்கள் என்றால் இவர்களோட கோபம் இவர்கள்தான் ஜெயிப்பார்கள். கோபம் வந்தால் யாராலும் தடுக்க முடியாது. இவர்களுடைய வாழ்க்கை முறை குடும்பம் மற்றும் நண்பர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள். அவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள் நீங்களாகும். வாழ்க்கை முறை, குடும்பம் மற்றும் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் மீது அதிக பாசமும் பற்றும் கொண்டவர்கள். பொறுமையாக பேசி மற்றவர்களுடன் பழகக்கூடியவர்கள். மற்றவர்களுடன் இவ்வளவுதான், முடிஞ்ச அளவுக்கு கோபப்பட மாட்டீர்கள். கோபம் வந்தால் கட்டுப்படுத்தவும் உங்களால முடியாது. சரி, உங்களை கட்டுப்படுத்தவும் முடியாது. ஆனால் நீங்கள் சிறு சிறு பிரச்சனைக்கெல்லாம் கோவப்பட மாட்டீர்கள். உங்களோட தனித்துவம் இவர்களுக்கு நினைவாற்றல் மிக அதிகம். இந்த யானையை தொட்டவர்கள் நினைவாற்றல் மிக அதிகம் உடையவர்கள். ஏன், யானை தனது குட்டியை பிரிஞ்சால் கனகாலத்துக்கு பிறகும் தேடி பிடிக்குமா. அதை போல உங்களுக்கும் அந்த நினைவாற்றல் மிக அதிகம் இருக்கும். ஒரு முறை ஒருவன் செய்த உதவியையோ அல்லது துரோகத்தையோ தீங்கையோ அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீர்கள். எவ்வளவு காலம் சென்றாலும் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள். மிகவும் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள், பொறுமையாக சிந்தித்து செயற்படக்கூடியவர்கள். சரியோ, நீங்கள் யானையை தொட்டிருந்தால் நீங்கள் ஒரு புத்திசாலி. உங்க பொறுமை தான் உங்க பலம், உங்கள் பலமாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்காக எதையும் செய்கிற நீங்க ஒரு முறை முடிவெடுத்தா அதை யாராலும் மாற்ற முடியாது. நீங்கள் எடுத்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. உங்களின் பொறுமை உங்களுக்கு பலமாயிருந்து நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேறி செல்லக்கூடிய நீங்களாக, யானை பலம் உடையவர்களாக காணப்படுவீர்கள். இந்த யானையை தொட்டவர்கள் நினைத்தவர்கள். சரியா? அடுத்தது, இந்த மூன்றுல நான் சொல்லினது உங்களின் குணத்துடன் ஒத்து போகின்றதா என்பதை கொமானில் எழுதுங்கள். அது